ஏசாயா எழுதின புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கடைசி இருக்கின்ற ஒரு 3 வரியை சேர்ந்து படிப்போம், சத்தத்தை உயர்த்தி. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்தை கனம் நடுங்குகிறது என்று சொன்னால் என் வசனத்தை கனம் பண்ணுகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நடுங்குகிறவன் என்று சொன்னால் மதிக்கிறவன், என் வசனத்தை மதிக்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். தேவனும் ரெஸ்பெக்டை விரும்புகிறார், மரியாதையை விரும்புகிறார். யார் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனும் மரியாதை கொடுக்கின்றார். வேதத்தில் என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது சொல்கிறாங்களே, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்ன்ற மாதிரி கனம் பண்ணுகிறவர்கள் கனம் பண்ணப்படுகிறார்கள். வசனத்தை நோக்கி அதாவது வசனத்துக்கு மதிக்கிறவர்கள் நடுங்குகிறவர்கள் என்று சொன்னால் மதிக்கிறவர்கள், கனம் பண்ணுகிறவர்கள், மரியாதை கொடுக்கிறவர்கள். தேவன் சொல்கிறார், அவர்களை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே நாம் ஒரு சில வாரங்களாக தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதியிலே தேவன் வார்த்தையை வைத்திருந்தார் என்று பார்க்க ஆரம்பித்தோம். ஆதியிலே என்ன இருந்தது என்று சொன்னால் வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று நாம் வேதத்தில் படிக்க ஆரம்பிக்கின்றோம். யோவான் 1:1. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் எதை முதலாவது வைக்கின்றாரோ அதுதான் நாமும் முதலாவது வைக்க வேண்டும். தேவன் நம்ம கற்றுக் கொடுக்குறார் இல்லைங்க. தேவன் ஒரு முதலாவது வைக்கலாம், அப்போ நம்ம மற்றதை அப்படி கிடையாது. தேவன் சொல்கிறாரு, அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுக்கு எது ஆதியோ அதுதான் நமக்கும் ஆதியாக இருக்க வேண்டும், துவக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம முதலாவது வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற கிறிஸ்துவ சமயத்தில் இருக்கின்ற மற்ற எந்த ஒரு காரியத்தையும் நாம் முதலாவது வைக்கக்கூடாது. அப்போல்லாம் அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒதுக்கி தள்ளக்கூடாது. அதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டும். ஆனால் எதை முதலாவது வைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை வைக்க வேண்டும். ஆகவேதான் ஏசாயா கூட தீர்க்க தரிசனமாக சொல்கிற ஒரு காரியம், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். தேவனுடைய கிருபை நம்மீது விழ வேண்டும் என்றால், தேவனுடைய இரக்கம் நம்மீது விழ வேண்டும் என்றால், தேவனுடைய தயவு நம்மேல விழ வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கும்போது நிச்சயமாகவே தேவனுடைய பார்வை நம்ம மீது விழுவதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். போன வாரத்தில் இந்த வார்த்தை என்று சொல்லும்போது 2 என்று சொன்னேன். ஒன்று ஜீவ வார்த்தையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசணும். இன்னொன்று எழுதப்பட்ட வார்த்தை என்று சொன்னோம். ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து கூட எழுதப்பட்ட வார்த்தைகளை அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது ஜீவ வார்த்தையானவர் எழுதப்பட்ட வார்த்தையாகிய வேத வசனத்தை எடுத்து பேசி பல காரியத்தை ஜெயித்தார் என்றெல்லாம், சோதனைகள்லாம் ஜெயித்தார் என்று பார்க்க ஆரம்பித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட முதலாவது ஜீவ வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது அதை செய்யணும். ஜீவ வார்த்தையாக கிறிஸ்து இயேசு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். 2வது எழுதப்பட்ட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லும்போது எழுதப்பட்ட வார்த்தையை எந்த அளவுக்கு நாம் கனம் பண்ணுகிறோம், மரியாதை கொடுக்கிறோம், அவர்களுக்கு தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய அனுகூலங்கள், தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு உண்டாகும் என்பதை பற்றி ஏசாயா தீர்க்கன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். போன வாரத்தில் நான் காமிக்கும்போது பேதுரு என்று சொல்லக்கூடிய சீசனுக்கு தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு சரியான ஒரு வெளிச்சம், அறிவு அவருக்குள்ளாக இருந்தது. ஜீவ வார்த்தையை குறித்த ஒரு அறிவு அவருக்குள்ளாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், கர்த்தராகிய
கிறிஸ்து இயேசு சொல்லக்கூடிய ஜீவ வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மேலோங்கி நம்முடைய முன்னேற்றத்துக்கும் நம்முடைய ரட்சிப்புக்கும் நம்முடைய மீட்புக்கும் ஜீவ வார்த்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு அவசியமானதாக இருக்கின்றது. ஜீவ வார்த்தை குறித்த ஒரு அறிவு மட்டும் கிடையாது, ரெண்டாவது என்ன செய்தார் என்பதை இன்றைக்கு பார்ப்போம். முதலாவது ஜீவ வார்த்தை குறித்த ஒரு அறிவு அவருக்கு இருந்தது போல நமக்கும் இருக்க வேண்டும் என்பதை பற்றி படித்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜீவ வார்த்தையை பேதுரு ஒரு அறிக்கை செய்கிறவராகவே இருந்தார், அதை பேசுகிறவராகவே இருந்தார் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 16வது வசனம். அறிவு மட்டும் இல்லை, அறிந்து வைத்திருக்கிறது மட்டும் கிடையாது. அன்றைக்கு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய விஷயத்தை அறிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் அது அறிக்கை செய்வது கிடையாது. இங்கு பேதுரு அறிந்து வைத்திருக்கிறது மட்டுமல்ல, 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். சீமோன் பேதுரு பிரதித்துவமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஜீவ வார்த்தை கொடுத்த ஒரு அறிவை பிதாவாகிய தேவன் பேதுருக்கு வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். அது நிமித்தமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால் 18ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை அறிக்கை செய்கின்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். சொல்லுங்க, கிறிஸ்து. கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி போன வாரத்தில் பேச ஆரம்பித்தோம். அதை அறிக்கை பண்ணுறார், கன்ஃபஸ் பண்ணுறார். அப்படி பண்ண நடந்துச்சு. 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாருங்க, படிக்கிறாரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு சொன்னதுனால என்ன நடக்கிறது என்று சொன்னால், இது அறிக்கையிடுவதன் மூலமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்புறம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி தான் சற்று நேரம் பார்க்க போகின்றோம். அறிவு மட்டும் கிடையாது, அதை நாம் அறிக்கையும் செய்ய வேண்டும். பக்கம் சொல்லுங்க, அறிந்தால் மட்டும் போதாது, அறிக்கையும் செய்ய வேண்டும். அறிக்கை என்று சொன்னால் என்ன? பேசுறது, திரும்ப திரும்ப சொல்றது. அறிக்கை என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நம்ம தெரிந்து கொள்வது மட்டும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம், தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிந்து கொள்கிறோம். அறிந்து கொள்வதோடு கிறிஸ்தவ வாழ்வு முடிந்து விடுவதல்ல, அந்த அறிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அறிக்கையின் மார்க்கம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்தவம் என்று சொன்னால் அறிக்கையின் மார்க்கம். அறிக்கை என்று சொன்னால் என்ன? பேசுவது. புரியுதுங்களா? இங்கே என்னன்னா, மற்ற எந்த ஒரு காரியமும் இருக்காது. மற்ற மதங்களில் பிற சமயங்களில் பார்த்தீங்கன்னா பல சடங்கு சம்பிரதாயம் அது இதுன்னு நிறையா இருக்கும். ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறது தான் இருக்கும், இல்லைங்களா? காலையில் இதுலேருந்து ஜெபத்தில் என்ன பண்ணோம்? பேசணும். பாட்டில் என்ன பண்ணோம்? வாயை திறந்து பேச ஆரம்பித்தோம், பாட ஆரம்பித்தோம். துதிக்கும் போது அப்படி தான் வாயை திறந்து பாட ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம், துதிக்க ஆரம்பித்தோம். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன இது அறிக்கை, நான் பேசிகிட்டே இருக்கிறோம். கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான அதிமுக்கியமான ஒரு பவர் டூல் என்னவென்று சொன்னால், அதிமுக்கியமான ஒரு சக்தி என்று சொன்னது என்னன்னா அறிக்கை, நாம் பேசுறது. அப்போ தேவனாகிய கிறிஸ்துவை நாம் அறிந்து வைத்திருக்கிறது மட்டும் நம்முடைய குறிக்கோளாக இருக்காமல், அவரை நம்முடைய வாயினால் உச்சரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்று சொன்னால், என்றைக்கு நாம் கிறிஸ்துவை நம் வாயினால் பேச ஆரம்பிக்கிறோமோ, வாயினால் அறிக்கையிட ஆரம்பிக்கின்றோமோ, அன்றைக்கே ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். படிப்போம். ரோமர்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை படிப்போம். ரோமர்கள் புஸ்தகம் 10, 9, 10.
என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். 9:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் படிக்கிறேன் பாருங்க 7ஆம் வசனத்திலிருந்து அல்லது 6லேருந்து. விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லாதிருப்பாயாக. சில விஷயத்தை சொல்லக்கூடாதுன்றார், புரியுதுங்களா? என்று சொல்லுகிறது மன்றி ஒரு விஷயத்தை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்லுன்றார். சொல்லுங்க பக்கத்தில், சொல்லாத சொல்லு. பக்கத்தில் சொல்லுங்க, சொல்லாத சொல்லு. இப்போ கேட்குறீங்க, என்னத்தையா சொல்லாத என்னத்தையா சொல்லுன்றீங்க. தேவையில்லாத அதாவது இந்த புலம்புறது, இந்த அவிசுவாசமாக பேசுறது, சந்தேகமாக பேசுகிறது, பயத்தை பேசுறது, அதெல்லாம் சொல்லாத. ஆனால் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுன்றார். படிக்கிறோம் பாருங்க. இந்த வார்த்தை சொல்லுங்க, வார்த்தை. நல்லா சொல்லுங்க, வார்த்தை. ஓகே. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. எங்க இருக்குதா? வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே சொல்லிட்டு 9 சொல்ற, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. என்ன வாயினால என்ன பண்ண? இயேசுவே ஆண்டவர். கர்த்தராகிய இயேசு இயேசு கிறிஸ்துவ வாயினால் அறிக்கை பண்ண, இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். உணர்ந்து சொல்லுங்க. ஏதோ சொல்லணுமென்றதுக்காக சொல்லாதீங்க. நீ என்றைக்கெல்லாம் உணர்ந்து சொல்றீங்களோ அன்றைக்கு அதனுடைய வார்த்தையினுடைய எஃபெக்டை நீங்க பார்க்க முடியும். சொல்லுவேன், இயேசுவே என் ஆண்டவர். சொல்லுங்க, இயேசுவே என் ஆண்டவர். நன்றாக சொல்லுங்க, இயேசுவே என் ஆண்டவர். ஜீசஸ் இஸ் மை லார்ட். சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் மை லார்ட். இயேசுவே என் ஆண்டவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் இதை சொல்ல மறந்துடாதீங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் இதில் எஃபெக்ட் இருக்குது, வல்லம் இருக்குது. இயேசுவே என் ஆண்டவர். வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அதாவது இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை விசுவாசிப்போம். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிர்ப்பித்தார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்து சொல்றாரு, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். முதல்ல இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதையும் அவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிப்பதன் மூலமாக நீதி உண்டாகிறது. ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால் வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதான் பாருங்க, பேதுரு வாயினால் அறிக்கை பண்றார். என்ன பண்றாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது என்றைக்கு இயேசு கிறிஸ்துவே என் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு பாவி அறிக்கையிடும்போது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவனுக்குள்ளாக ரட்சிப்பின் கிரியையை நடப்பிக்க ஆரம்பிக்கின்றது. என்றைக்கெல்லாம் இந்த வார்த்தை பேச ஆரம்பிக்கிறோமோ நல்லா புரிஞ்சுக்கணும், அங்கு ஆவியானுடைய கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இயேசுவே என் ஆண்டவர்னு சொல்கிறோமோ அங்கே ஆவியானவர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அவருடைய பலத்து கிரியைகள் அங்கே நடக்க ஆரம்பிக்கும். ஆகவே நீங்களும் மறந்துடாதீங்க, இயேசுவே என் ஆண்டவர் என்று சொல்கிறதுல மறந்து விடாதீர்கள். அப்போ பாவி தேவனுடைய வல்லமையினால் இப்போ என்ன பண்ணப்படுகிறான் என்று சொன்னால் நீதிமானாக மாற்றப்படுகிறான். நீங்களும் நானும் ஒரு நாள் பாவியாக இருந்தோம். எப்போ நீதிமான மாறணும்? இயேசுவே என் ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்தது மட்டுமல்ல, வாயினால் அறிக்கை பண்ணப்பட்ட போது. நல்லா கவனமாக கேட்கணும். ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிற, கவனமாக கேளுங்க. ஒரு பாவி எதை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவே என் ஆண்டவர் என்று அறிக்கை செய்வதன் மூலமாக இருதயத்தில் இயேசுவே என் ஆண்டவர், அவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பது
இருதயத்தில் விசுவாசிப்பதன் மூலமாக மட்டுமல்ல, அதை தென் என்ன பண்ண, அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். அப்பதான் ஒரு பாவி ரட்சிக்கப்படுகின்றான். நல்லா கவனமாக முக்கியமான விஷயம் சொல்றேன். நீங்களும் நானும் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னா, என்றைக்கு இயேசுதான் என் ஆண்டவர் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணினோமோ அன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஹலோ, பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. இது புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. ஏன்னா இது புரிஞ்சாதான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் உள்ளே போக முடியும். இது புரியவில்லை என்று சொன்னால் மற்ற வேதத்தில் நீங்கள் எதுவுமே புரியாது. முதல்ல இங்கே ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டீங்க எல்லாரும் கேட்குறவங்க, ரட்சிக்கப்பட்டீர்களா என்று ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. உங்களை பார்த்து யாராவது கேட்டிருக்கிறாங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டிருக்கிறாங்களா? பக்கத்தில் எப்போ கேளுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற கேள்வி எங்கெல்லாம் கேட்பாங்க? எங்கெல்லாம் கேட்பாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களான்னா? புதுசா எங்கேயாவது வந்தாங்கண்ணா போனாங்கண்ணாவா? அப்புறம் கல்யாணத்தில் பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போதும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மாப்பிள்ளை இருந்தால் போதுங்க. ரட்சிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு அதை வைப்பாங்க, அப்புறமும் நிறைய வைப்பாங்க. முதல்ல அதுவே போதுமானது. அப்போ ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையா ரட்சிக்கப்பட்ட பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே ஒரு புது இனமாக மாற்றப்பட்டவன், புது சுஷ்டியாக மாற்றப்பட்டவன், கிறிஸ்துவுக்கு நாம் யார் என்பதை பார்க்கும்போது இதெல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். ஆகவே திரும்ப நாங்கள் போக விரும்பல. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, எப்படி இயேசுவே என் ஆண்டவர், அவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்து எனக்காக வாழ்ந்து எனக்காக மரித்து எனக்காக அடக்கமனப்பட்டு எனக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இது எங்கெங்கெல்லாம் சொல்லுவோம் நம்ம? இது எங்கே அடுத்து எங்கே சொல்லியிருக்கிறோம்? அடுத்து நம்ம எங்கே இதை வந்து ஒரு இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்லுவோம். எங்கே சொல்லுவோம்? பக்கத்தில் தூங்குறீங்களா கேளுங்க பாருங்க. எங்கே சொல்லுவோம்? ஒருத்தவங்க ஒரு க்ளூ கொடுத்தா கூட சொல்ல மாட்டேன்றீங்க பாருங்க. அவங்க தான் க்ளூ கொடுத்தாங்களா இல்லைங்களா? என்னங்க? இல்லை, ஒருத்தர் க்ளூ கொடுத்தாங்க இல்லையா? காது கேட்டுச்சா? ஞானஸ்தானம் எடுக்கும் வந்துருக்கு. நம்ம தான் ஞானஸ்தானம் ஆராதனைக்க வரது இல்லையே. யார் வராங்க? அவங்க ஃபேமிலி இருக்கிறாங்களோ அது மட்டும் போதுங்க அப்படின்னு இல்லை. சிலர் ஞானஸ்தானம் ஆராதனை எல்லாரும் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஞானஸ்தான ஆராதனைகளை கேட்போம். என்னது, இயேசுவே ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறீர்களா? இயேசு ஆண்டவர் உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து உங்கள் பாவங்களுக்காக மரித்து உங்கள் பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்குறோம். கேட்ட பிற்பாடு தான் இது ஒத்துக்கிட்டா தான் அடுத்ததே ஞானஸ்தானம் கொடுக்குறோம். மற்றபடி வேறு தண்ணியில் முக்கி உங்களை வெளியே எடுக்கிறோம். ஏன்னா அதான் முக்கியம். இதுதான் கிறிஸ்தவத்துடைய ஆணி வேர். இதுதான் கிறிஸ்தவத்துடைய முக்கியமான மையம். இது இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை. என்றைக்கு நீங்கள் இதை சொல்கிறீங்களோ அன்றைக்கு தான் நீங்கள் மீட்கப்படுகிறீர்கள். அப்போ வாயினால் நம்ம என்ன பண்ணணும்? பேச வேண்டும். நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாவ அறிக்கை சரியான அஸ்திபாரம் அல்ல. சொல்லுங்க, ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு பாவ அறிக்கை தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக நல்லா கரெக்டாக பண்ணுறேன். பாவ அறிக்கை யாருக்கு தேவையில்லை என்று சொன்னால், ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு பாவ அறிக்கை தேவை கிடையாது. என்று சொன்னால் பாவ அறிக்கை வந்து ஒரு சரியான அஸ்திபாரம் அல்ல. யாருக்கு? ஒரு பாவிக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆள் முதல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது சபை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் யாருக்கு பாவ அறிக்கையை பற்றி பேசணுச்சுன்னா, வெளியில் இருக்கிற ஒரு மனிதன் உள்ளே வரும்போது இந்த பாவத்தை அறிக்கை பண்ணு, இந்த பாவத்தை அறிக்கை பண்ணு, இந்த பாவத்தை அறிக்கை பண்ணு, நீ சின்ன வயசுலேருந்து என்னென்னலாம் பாவம் செஞ்சு அதெல்லாம் அறிக்கை பண்ணு, அப்போ தான் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, கவனமாக கேளுங்க. பைபிளில் சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, பைபிளில் எங்கேயும் பாவி ரட்சிக்கப்படுவதற்கு பாவத்தை அறிக்கை செய்ய சொல்லவில்லை. பக்கத்தில் புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? ஏன்னா இதெல்லாம் பேசிக்.
இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மெதுவாக போகிறேன், இல்லை வேகத்தில் போயிருப்பேன் பாரு. ஏன் மெதுவாக போகிறேன்னா இதை புரிஞ்சுக்கணும். ஒரு பாவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் பாவத்தை அறிக்கை விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு போடக்கூடிய ஒரு அஸ்திபாரம் பாவ அறிக்கை கிடையாது, அது தவறான ஒரு அஸ்திபாரம். இப்போ என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவாக இருக்கின்ற ஜீவ வார்த்தையை அவன் வாயினால் அறிக்கையிடும்போது ரட்சிக்கப்படுகின்றான். புரிஞ்சுங்களா? ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு பாவ அறிக்கை முதலாவது தேவை கிடையாது. அவனுக்கு தேவை இயேசு ஆண்டவராக இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு என் ஆண்டவர், என் தெய்வமாக இருக்கிறார் என்பதை அவன் விசுவாசித்து அதை அறிக்கையிட வேண்டும். பாருங்க, இந்த பாவிட்ட போய் யோசிச்சு பாவத்தை அறிக்கை பண்ண சொன்னாலும் நீ அப்போதான் ரட்சிக்கப்பட முடியும்னு சொன்னால் எவ்வளோ பாவத்தை அவனால் அறிக்கை பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. நான் கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன பண்ணீங்க? பாவத்தை ஒன்பது அறிக்கை பண்ணீர்களா? சிலதில் நீ பாவத்தை அறிக்கை பண்ணு, சின்ன வயசுலேருந்து செஞ்ச பாவத்தெல்லாம் ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்யணும். நான் கேட்குறேன், எவ்வளோ பாவத்தை அவங்களால அறிக்கை பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா சின்ன வயசுலேருந்து செஞ்ச பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டால் தான் நீங்கள் ரட்சிக்கப்படும். எவ்வளோ பாவத்தை உங்களால் அறிக்கை பண்ண முடியும்? அப்போ உங்கள் ஞாபகத்தில் வராத பாவமாக சில பாவம் இருக்குமே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் அந்த பாவத்தில் அறிக்கை பண்ண முடியாதே, அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ ரட்சிக்கப்படாமல் போயிடுவீர்களா? ஒருவேளை அதுக்காக நீ பாரு, நீ 3 வயசு 4 வயசுல இருக்க பாவத்தை அறிக்கை பண்ண, 5வது வயசுல செஞ்ச பாவத்தை அறிக்கை பண்ணல, அந்த 5வது வயசுல 5வது மாதத்துல 5வது நாள் செஞ்ச பாவத்தை அறிக்கை பண்ணல, நீ 6வது வயதுல பண்ண பாவத்தை அறிக்கை பண்ணப்ப, அதனால நீ 5வது வயதில் பாவத்தை அறிக்கை பண்ணாதனால உனக்கு நரகம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? கிடையாது. கவனமா கேளுங்க. ஒருவேளை ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாவத்தை அறிக்கை செய்தாதான் அவன் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொன்னால், ஒருவேளை சில பாவங்கள் மறந்து போனால், ஒருவேளை அவன் இப்போ எங்கே தான் போகணும்? நரகத்தை தான் போய் ஆகணும். எதை அறிக்கை பண்ணலன்னா? பாவத்தை அறிக்கை பண்ணணும். நான் சொல்கிறேன், இருக்கிற யாருமே உங்கள் பாவத்தை முழுமையாக அறிக்கை செய்யவே முடியாது. கேளுங்க, அறிக்கை பண்ண முடியுமான்னு கேளுங்க பார்க்கலாம். இல்லை, வெளியில் இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு எங்க நீங்கள் உங்கள் பாவத்தெல்லாம் சின்ன வயசுல செஞ்ச பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன புரியும்? அவங்க என்ன தெரியும்? அவங்களுக்கு எவ்வளோ பாவம் ஞாபகத்தில் இருக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு பாவமாக பண்ணுறாங்க மக்கள் ஹலோ பக்கத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பாவமாக பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுறாங்க, கணக்கில் அடங்காத பாவங்கள், 1 2 அதெல்லாம் எப்படி அவ்வளோ டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும்? அப்போ என்ன பண்ணுற சபை என்ன பண்ணுச்சு? ஒரு காலகட்டத்தில் பாவி ரட்சிக்கப்பட வேண்டும், ஒரு பாவி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக எதை வலியுறுத்தினாங்க சபையில்னு சொன்னால், நீ பாவத்தை அறிக்கையிட்டால் தான் நீ ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. நான் கவனமாக கேளுங்க, இது ஆவியானுடைய வேலை கிடையாது. ஒரு பாவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு பாவத்தை உணர்த்துவது, அதாவது பாவத்தை சின்ன வயசுல செஞ்ச பாவத்தெல்லாம் 1 by 1 டே மோனே இந்த வயசுல ஏன்னா மறந்த அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துட்டு ஆவியானவர் டே அது ஏன்டா மறந்த சொல்றா அதை அறிக்கை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. ஒரு பாவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு உணர்த்துவது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை உணர்த்துவார். இயேசு கிறிஸ்து யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வரணும்? அவர் உனக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? உன் பாவத்துக்காக அவர் என்ன கரையத்தை செலுத்தியிருக்கிறார்? உனக்காக அவர் செய்த வேலை என்ன? இதை அவனுக்கு நேரம் நடத்தி உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துவது ஆவியானுடைய வேலையாக இருக்கின்றது. ஒரு பாவிக்கு ஆவியானவர் பாவத்தை ஞாபகப்படுத்துவதோடைய வேலை கிடையாது. ஒரு பாவி முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவியானவர் அவனுக்கு செய்கின்ற வேலையே சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இதுதான் ரொம்ப கீ. சுவிசேஷத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு திறவுகோலை இதுதான். அப்போ ஒரு பாவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு பாவத்தை உணர்த்திக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அவனுக்கு எதை உணர்த்துகிறார்னு சொன்னால், சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகின்றார். ஆமென். புரிஞ்சுங்களா? என்ன பண்ணுறோம்? இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளணும்னா எல்லாமே டோட்டல் ராங்காக போயிடும், மொத்தமும் தப்பாக போயிடும்.
அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவனுக்காக எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கிறார். அவனை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறாரு, வியாதியிலிருந்து மீட்டிருக்கிறாரு. போன வாரம் காமிச்சல்லையா, நமக்காக அவர் தரித்திரரானார், நமக்காக அவர் பாவமானார், நமக்காக அவர் வியாதியானார், நமக்காக சாபமானார். இதெல்லாம் நமக்காக நமக்காக நமக்காக. ஏன்? நம்ம நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்புறம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பாவம் என்பது பிசாசுடைய சக்தி. இப்போ பிசாசானவன் ஆதி முதலே பாவம் செய்கிறவனா இருக்கிறான். அவதான் பாருங்க, பாவத்தை அறிக்கையிடுகிறவன் பிசாசு அறிக்கையிடுவான். ஒருத்தன் புதுசாக ரட்சிக்கப்பட வேண்டும் பாவத்தை தான் அறிக்கைன்னா யாரை மகிமைப்படுத்துகிறான்? பிசாசை தான் மகிமைப்படுத்துகிறான். ஆகவே பாவத்தை அறிக்கையிடுவது ஒரு பாவிக்கு ரட்சிப்புக்கான வழி அல்ல. ஒரு பாவிக்கு ரட்சிப்புக்கான வழி என்னவென்றால் கிறிஸ்துவை அறிக்கையிடுவது தான் ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கான வழி. புரிஞ்சுங்களா? ஒரு பாவிட்ட போய் நீ என்னதான் நீ நீ அதாவது ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான், இல்லை எனக்கு தெரியும் நீ தப்பு பண்ணுன்னு சொன்னால் அவன் நடிக்க ஆரம்பிப்பான், என்ன தப்பே பண்ணடா அப்படின்னுவான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதுங்களா? தப்பு பண்ணிட்டவன் போய் நீ தப்பு பண்ணுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன சொல்லுவான்? கவனித்து பார்த்துறீங்களா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? தப்பு பண்ணுறவன் போய் நீ தப்பு பண்ணுன்னு சொல்லி பாருங்க, அது கிடையவே நான் எப்படி தப்பு பண்ணேன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் பாவத்தை போய் நீங்கள் சொல்லி இதை பண்ணது அறிக்கையிட்டால் தான் பண்ணி ரட்சிக்கப்பட முடியும் என்று சொன்னால் நம்ம போகிற ரூட்டு தப்பு. ஒரு பாவியை கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால், ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை அவன் அறிக்கையிட வேண்டும். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் பாவ அறிக்கை கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்பம் இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிடுவது. என்ன? இயேசுவே என் ஆண்டவர் என்று சொல்லி. திரும்ப சொல்லுவோமா? இயேசுவே என் ஆண்டவர். ஆமென். அப்ப கிறிஸ்துவை அறிக்கையிடுவதுதான் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் இருக்கின்ற உறுதியான அஸ்திபாரம். ஃபவுண்டேஷனை கரெக்டாக போடுறாங்க, அஸ்திபாரத்தை சரியா போடுகிறார்கள். புரிஞ்சுங்களா? பாவத்தை அறிக்கையிடுவது சரியான அஸ்திபாரம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், இந்த பாவத்தெல்லாம் கண்ணீரோடு அறிக்கையிட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு நிச்சயம் இல்லாதவங்க திரும்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா பாவத்துக்குள்ளே உள்ள ஆரம்பிச்சிடறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் அவங்க என்னத்தை தான் பாவத்தை அறிக்கை பண்ணனாலும் அவங்க சரியான அஸ்திபாரத்தை போடாததுனால வேதத்தில் போடப்பட்டது பெருமல்லம் பெருங்காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது என்று பார்க்கிறோம். சரியான அஸ்திபாரம் இல்லை என்று சொன்னால் அந்த வீடு அழிந்து போகிறோம். ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் பாவத்தை அறிக்கையிடுவது மணல் மேல் அஸ்திபாரம் போடுவதற்கு இணையானது. ஒரு பாவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாவத்தை அல்ல, இயேசுவை ஆண்டவர் என்று இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கை பண்ணப்படும் போது அவன் ரட்சிக்கப்படுகின்றான். புரிஞ்சுங்க என்ன சொல்றேன்னு? இதான் ரூட்டு. ஒரு பாவியை ஆண்டுக்குள்ள கொண்டு வருது போய் பாவத்தால் அறிக்கை பண்ணுன்னு சொல்லக்கூடாது. சிலது பாருங்க, இந்த சுவிசேஷ கூட்டம் நடத்துவாங்க பாருங்க, காஸ்பல் மீட்டிங் நடத்துவாங்க. இந்த காஸ்பல் மீட்டிங் நடத்துறது நீங்கள் நல்லா கவனமாக கேட்டு பாருங்க. லாஸ்ட்ல பாருங்க, நான் பாவிதான் அந்த பாட்டு தான் போடுவாங்க. ஆனாலும் அதாவது நான் பாவி நான் பாவி நான் பாவி தான் வருவாங்க. ஆல்டர் கால் கொடுப்பாங்க. ஆல்டர் கால் கொடுக்கும்போது அந்த பாட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். எங்க நாம் பாவின்ற அறிக்கக்கூடாதுங்க, அவர் எனக்காக பாவமானார் என்பதை அறிக்கை பண்ண வேண்டும். இயேசுவே ஆண்டவர், அதற்கு என்ன வழியை சொல்லி கொடுக்கணும்? அங்கே முன்னாடி நீங்கள் செஞ்ச பாவத்தில் அறிக்கை பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், அவர்கள் ஒருவேளை அந்த ரட்சிக்கப்பட்டது போல் இருந்தாலும் 1-2 நாட்களுக்குள்ளாக திரும்பவும் அவங்க பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏனென்றால் அஸ்திபாரம் தவறாக இருக்கிறபடியினால். ஆமென். புரிஞ்சுங்களா? அப்போ ரட்சிப்புக்கு அஸ்திபாரம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது தான் ஒருவர்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அஸ்திபாரம் சரியில்லை என்றால் வாழ்க்கை சரியில்லாமலே போக ஆரம்பித்து விடும். ஆகவே பாவ அறிக்கை என்று சொல்லக்கூடியது தவறான அஸ்திபாரமாக இருக்கின்றது. புரிஞ்சுங்களா? சொல்லுங்க, பாவ அறிக்கை தவறான அஸ்திபாரம். சிலது என்ன சொல்லுவாங்கன்னா, கவனமாக கேளுங்க, இன்னொரு கேள்வி என்ன வரும்னா, சில வசனத்தில் ஆதாரங்களை காமிச்சு இதுக்கு என்ன சொல்கிறீங்க, பைபிள் இதெல்லாம் போட்டிருக்குல்ல, பாவ அறிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே. ஆகவே திரும்ப மெதுவாக ஏன் சொல்கிறேன்னா,
ஒரு பாவிக்கு ஆரம்பத்தில் பாவத்தை அறிக்கையிடுவது சரியான அஸ்திபாரம் அல்ல என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அநேக கிறிஸ்துவ என்ன பண்ணுவோம்னா, பைபிள் இருக்கிற பல அந்த அறிக்கையின் வசனத்தெல்லாம் எடுத்து காமிச்சு, இதுக்கு என்ன சொல்றீங்க, பைபிள் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு என்னங்க நீ சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இடத்துக்குலாம் போயிட்டு இதில் இருக்கிற டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா, புரிஞ்சிச்சிங்களா? படிப்போம். 1 யோவான் 1:9 படிங்க பார்க்கலாம். 1 யோவான் 1:9 இதை படித்து என்ன பண்ணுவாங்க, அப்போ இதுக்கு இந்த வசனத்துக்கு என்னங்க ஏதாவது சொல்ல வரீங்க அப்படின்னுவாங்க. பைபிள் அப்படி போடப்பட்டிருக்குதே, அப்போ இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? 1:9 படிங்க பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் போதும். நம்முடைய பாவங்களை நாம், அப்போ பைபிளில் போட்டிருக்குல்ல, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால். இப்போ உங்களுக்கே சில டவுட் வந்திருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் பேசிட்டு வரும்போது பாவ அறிக்கை சரியான அஸ்திபாரம் அல்ல, சரியான அஸ்திபாரம் அல்லன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள இந்த டவுட் வந்திருக்கும். என்ன டவுட் வந்திருக்கும்? ஏங்க அப்படின்னா 1 யோவான் 1:9 என்ன சொல்கிறீங்க அப்படின்ற டவுட் உங்களுக்குள்ளே வந்திருக்குங்களா? எனக்கெல்லாம் நல்லாவே வரும். ஏதாவது ஒரு காரியம்னா பைபிளில் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குதே, அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குதே அப்படின்னா எனக்கு கேள்வி போகும் பாருங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இப்போ உங்களுக்கு கேள்வி வந்துச்சா இல்லைங்களா? வந்துச்சா வரலையா? நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால்னு வந்திருக்குதே. கவனமாக கேளுங்க. ஆகவே தான் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை எழுதி பேசிட்டு வந்தேன். ஒரு பாவிக்கு, என்னதுங்க, ஒரு பாவிக்கு. அப்போ இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டது? ஓகேங்களா, அப்போ கவனிப்போமா, படிப்போம் பாருங்க. முதல் வசனத்தை படிக்கிறோம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்க்கிறதும் எங்கள் கைகளில் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமா நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கவனமாக கேளுங்க. இந்த யோவான் புஸ்தகம் யாருக்கு எழுதுகிறார்னா, பாவிக்கு எழுதப்படவில்லை, சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். சொல்லுங்க, இந்த நிருபம் பாவிக்கு அல்ல, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். புரிஞ்சுச்சா? இப்போ புரிஞ்சுச்சா? அப்போ ஒரு பரிசுத்தவான், ஒருவேளை இப்போ நம்ம எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரிசுத்தவான் என்ற லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஒருவேளை பரிசுத்தவான்களாகி நாம் சில நேரத்தில் மிஸ்டேக் பண்ணா, தப்பு பண்ணினா, அப்படிப்பட்ட நாம் பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ புரிஞ்சிச்சிங்களா? இப்பயாவது புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. என்ன புரிஞ்சிச்சு? திரும்ப சொல்றேன். முதல் ஒரு பாவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். யாரு? ஒரு பாவி. இந்த வசனம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், இப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாகிய நாம் ஒருவேளை நாம் பாவம் செய்திருப்போம் என்றால் நம்முடைய இருதயம் என்ன பண்ணும்னா உணர்த்தும், குத்தும். டேய் நீ தப்பு பண்ணிட்ட, டேய் நீ இந்த காரியத்தை செஞ்சிட்ட உள்ள உணர்த்தும் போது நம்ம உடனே என்ன பண்ணோம்னா, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், தெரிந்தும் செஞ்சிட்டேன். சிலர் தெரிந்தும் செய்வாங்க, தெரியாமலும் செய்வாங்க. தெரிஞ்சு செஞ்சால் உண்மையாக தெரிஞ்சு செஞ்சேன்னு சொல்லுங்க, தெரியாமல் செஞ்சேன்னா தெரியாமல் செஞ்சேன்னு சொல்லுங்க. செஞ்சுட்டு ஆண்டவரே இதை உங்களுடைய ரத்தத்தால் கழுவும் என்று சொல்லும்போது பைபிளில் போடப்பட்டிருக்குது 7ஆம் வசனம் கடைசி பகுதியிலே, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நான் பெர்ஃபெக்ட். ஒரு விசுவாசியை பார்த்து சொல்றார், நீ பாவமே செய்யலன்னு சொன்னேன்னா உன்னை நீயே வஞ்சிக்கிறவனா இருப்பாய், சத்தியம் நமக்குள் இருக்காது. அப்போ உள்ள நீங்க தப்பு பண்ணும்போது நீங்க அறிக்கை பண்ணணும். பகவ சொல்லுங்க. இப்ப புரிஞ்சுச்சா? புதுசா ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க பாவ அறிக்கை பண்ணக்கூடாது, அவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிக்கை
இந்த அறிக்கை யாருக்கு என்று சொன்னால், ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவன் அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்கள் நம்ம அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாரே. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன்னு? இப்ப திரும்ப 2:1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய். இதெல்லாம் யாருக்கு? விசுவாசிக்கலாங்க. நமக்கு இப்போ எழுதுறார். ஏன்னா அந்த நாட்களில் தப்பு சில நேரத்தில் பாருங்க, விசுவாசிக்கலாம் சில தப்பு பண்ணும்போது பாருங்க குற்ற உணர்வு நம்ம ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறேன், குற்ற உணர்வு ஒரு பெரிய எதிரி. குற்ற உணர்வு உங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க விடாது. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற சப்ஜெக்ட் பேசும்போது நீதிமான் என்ற காரியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு குற்ற உணர்வும் ஆக்கினை தீர்ப்பு உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு திராணி. இப்போ பிசாசு என்ன பண்ணுவான்? சில பாவத்தை நமக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த குற்ற உணர்வுக்குள்ள கொண்டு போயிட்டு நம்ம தேவனை விட்டு வெளியே கொண்டு போயிடுவான். ஆகவே தான் யோவான் பண்றாரு, ஒருவேளை நீ பாவம் செய்திருந்தா நீ தேவனை விட்டு தூரம் ஓடாத, நீ அந்த பாவத்தை தேவன்கிட்ட அறிக்கை பண்ணு. ஆண்டவரே என்னை மன்னியும், உங்கள் ரத்தத்தினால கழுவோம், நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், உமக்கு விரோதமாக இந்த காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லி தேவன்கிட்ட நீங்கள் அறிக்கை பண்ணுவீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய பாவத்தை பைபிளில் போடப்பட்டிருக்குது, நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்ப இந்த வசனங்கள் பாவிகளுக்கு எழுதப்படவில்லை, இந்த வசனங்கள் ரட்சிப்பை பெற்ற பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுங்களா? இந்த வசனத்தை கொண்டு போய் பாவிக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது. புரியுதா? இந்த வசனம் 1 யோவான் 1:9 பாவிக்கு கிடையாது. 1 யோவான் 1:9 பரிசுத்தவானுக்கு. ஒரு பாவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஒருவேளை பாவம் செய்வான் என்று சொன்னால் அவர்கள் 1 யோவான் 1:9 படி அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். இப்போ புரிஞ்சிச்சா? இப்போதான் திருப்தியாக இருக்குது. நான் கூட யோசித்தேன், பாவரிக்கை தவறு தப்பான அஸ்திபாரன்னு சொல்கிறாரே, அது யாருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாவின்னு சொன்னேன். ஆனால் பரிசுத்தவான் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த அறிக்கை செய்ய வேண்டும். செய்யும்போது தேவன் நமக்கு திரும்பவும் இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷத்தை தேவன் நமக்கு மறுபடியும் தருகின்றவராக இருக்கின்றார், நம்முடைய தேவனாகிய ஆண்டவர். ஆமென். புரிஞ்சுங்களா? அப்போ பாவிக்கு தேவை பாவ அறிக்கை அல்ல, பரிசுத்தவானுக்கு தான் பாவ அறிக்கை தேவையா இருக்குது. சொல்லுங்க, பாவிக்கு தேவை பாவ அறிக்கை அல்ல, பரிசுத்தவானுக்கு தேவை பாவ அறிக்கை. புரிஞ்சுங்களா? அறிக்கை பண்ணணும். ஏன்னா சில இடத்துல நம்ம ஏஎஃப்டி சர்ச்சை குறித்து இருக்கின்ற ஒரு இவங்கெல்லாம் பாவத்தை அறிக்கை பண்ண மாட்டாங்களே. எப்போ பார்த்தாலும் ஃபெய்த்து விசுவாசத்தையே பேசு, விசுவாச அறிக்கை தானே செய்வாங்க. பாவ அறிக்கைலாம் ஆகவே தான் சொல்கிறேன். சில பேர் தப்பாக புரிஞ்சு வச்சு அதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். சில நேரத்தில் வந்து பாருங்க, ஸ்டார்டிங் மெசேஜ் கேட்டால் இவர் பாவரிக்கை தப்பு இல்லை, பாவரிக்கை தப்பு இல்லைன்னு மக்கள் அதை பிடிச்சிக்குவோம். பார்த்தீங்கன்னா நான் சொன்னது ஏஎஃப்டி டீச்சிங் இப்படி தான் இருக்கும்னு. ஆகவே தான் திரும்ப சொல்ல கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி கேளுங்கய்யா. யாருக்கு பாவரிக்கை தேவையில்லை என்று சொன்னால், புதிதாக ஒரு பாவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு பாவரிக்கை தேவை கிடையாது. அவனுக்கு என்ன தேவை? இயேசுவே நீர் ஆண்டவருடைய இருதயத்தில் விசுவாசித்து வாங்கினால் அறிக்கை பண்ணுவான், அது அவனுக்கு தேவை. இப்போ பாவரிக்கை யாருக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு விசுவாசிக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு வசனத்துக்கு போயிடுவாங்க, நீதிமொழிகள் 28:13 போவாங்க. அங்கேயும் சொல்லப்பட்டிருக்குதே. ஆகதான் திரும்ப மெதுவாக பேசிட்டு இருக்கிறோம். ஏங்க, பாவிக்கும் பரிசுத்தவானுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். பாவிக்கு என்ன தேவையில்லை, பாவரிக்கை தேவை கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதையும் காமிப்பாங்க, நீ பாவரிக்கை தேவையில்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ என்ன இதுக்கு என்ன சொல்றீங்க? 28:13 படிங்க பார்க்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க? கவனமாக கேளுங்க. இது யாருக்கு எழுதப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். இது யாருக்கு எழுதப்பட்டது? பாவிகளுக்கு இது எழுதப்படவில்லை. இது யாருக்கு எழுதப்பட்டது? இஸ்ரவேல் மக்களுக்காக எழுதப்பட்டது. அன்றைக்கு இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடியவர்கள் தேவனுடைய ஜனமா இருந்தாங்க. அவங்க தவறு பண்ணும்போது பாவ அறிக்கையும் தேவனோட ஒப்புரவாகுதலும் தேவை என்று சாலமோன் இங்கே எழுதி வைத்திருக்கின்றார். புரிஞ்சுங்களா? இது யாருக்கு? தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். ஆகவே அவங்க அநேக இடத்துல தப்பு பண்ணாங்க. தப்பு பண்ணி தேவனுடைய சமாதானத்தை இழந்து போனாங்க, தேவ ஐக்கியத்தை இழந்து போனாங்க,
தேவ உறவை இழந்து போனார்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. ஆகவேதான் அவங்களுக்கு சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு அவங்களை அறிக்கை செய்து. ஆகவேதான் பாருங்க, தப்பு பண்ணுவாங்க, திரும்ப தீர்க்கதரிசி வருவாங்க, தீர்க்கதரிசி சுட்டி காமிப்பாங்க, நீ இந்த தப்பு பண்றேன்னு சொன்னே அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா புலம்பலோடும் அழுகையோடும் உபவாசத்தோடும் என்ன பண்ணுவாங்கன்னா தேவ சமூகத்தில் கடந்துருவாங்க, நீ மன்னியும் ஆண்டவர்னு சொல்லி கடந்துருவாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார், திரும்ப அவங்க மேலே கிருபியாக இறங்கி திரும்ப அவங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்க ஆரம்பிப்பார். இதுதான் ரொட்டேஷனாக என்ன பண்ணும், பழைய ஏற்பாடு காலத்தில் திரும்ப திரும்ப நடந்த ஒரு காரியம், மக்கள் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு பாவம் செய்வாங்க, உடனே ஒரு தீர்க்கத்துக்கு போவார், உரைப்பார், உடனே அவங்க பாவத்தை விட்டு மனம் திரும்புவாங்க, உடனே ரட்சிப்பு உண்டாக ஆரம்பிக்கும், திரும்ப நல்லா இருப்பாங்க, திரும்ப பாவம் செய்வாங்க. இப்படி தான் பழைய ஏற்பாடு காலத்தில் ரொட்டேஷனாக திரும்ப 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 நடந்து கொண்டே இருந்த ஒரு வார்த்தை. திரும்ப சொல்கிறேன், யாருக்கு பாவ அறிக்கை அவசியம் இல்லை என்று சொன்னால், ஒரு பாவிக்கு பாவ அறிக்கை அவசியம் அல்ல. ஒரு பாவிக்கு என்ன அவசியம், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்வது. அப்போ பரிசுத்தவான்கள் ஒரு சில நேரத்தில் தவறு செய்யும் போது நம் பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. ஆகவே நாம் அறிக்கையிட்டு ஒப்புரவாக வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கின்றது. மத்திய 3ஆம் அதிகாரம் போவோம், 5ஆம் வசனம். இதையும் காம்பாங்க, ஏங்க இதுவும் பைபிளில் போடப்பட்டிருக்கு இல்லைங்க, இதுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு வாங்க. மத்திய 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு போய்க்குவோம், அங்கிருந்து விலகி காண்கிறேன். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, இவங்களாம் யாரு, இவங்கெல்லாம் பாருங்க தேவனுடைய ஜனங்கள், யூத ஜனங்கள், எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் என்று சொன்னால் இவங்க எல்லாருமே யூத ஜனங்கள். இவங்க கண்டிப்பா பாவங்களை அறிக்கையிட வேண்டும். இது யாருக்கு எழுதப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னன்னா, திரும்ப சொல்கிறேன், நல்லா மனதில் பதித்து கொள்ளுங்கள், பாவிக்கு பாவ அறிக்கை ஒரு அஸ்திபாரம் அல்ல. ஒரு பாவிக்கு எது அஸ்திபாரம், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணப்படும் போதுதான் அவனுக்கு கிறிஸ்து அஸ்திபாரமாக மாறுகின்றார். என்ன சொல்ல போனால் ஜீவ வார்த்தையே அவனுக்கு அஸ்திபாரமாக மாறுகின்றது. இப்போ அஸ்திபாரம் மாறுறதுனால தான் என்ன நடக்குதுன்னா, மத்திய 16ஆம் அதிகாரம் போவோம், 18ஆம் வசனம் படிக்கிறேன். இப்போ இவருக்கு அஸ்திபாரம் என்னவாயிருச்சு, பேதுருவுக்கு, பேதுரு எதை ஸ்ட்ராங் பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணுறார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சொன்னதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னா, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளு. இவ்வளோ பெரிய ரெவலேஷன், வெளிப்பாடு, அஸ்திபாரம், தேவனாகி கிறிஸ்துவை குறித்து சரியாக அறிந்து கொண்டதால் நடக்கிற ஒரு பெரிய அற்புதம் என்னவென்றால், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் பாதாளத்தின் வாசல்கள், நரகத்தின் வாசல்கள், தீய சக்திகள் ஒன்றும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே போயிட்டோம். இயேசுக்கு ஒரு பாவி கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ நம்மளை கொண்டு போய் எங்கே வச்சுட்டாரு, கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டாரு. கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு போய் வைத்து விட்டதனால் இப்போ நடக்கிற ஒரு அற்புதம் என்னன்னா, பாதாளத்தின் வாசல்கள், நரகத்தின் சேனைகள், பிசாசின் சக்திகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் மிகப்பெரிய சேஃப்குள்ள இருக்கிறீங்க, பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள். நம்முடைய பாதுகாப்பு யார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. ஆமென். புரியுதுங்களா? அப்ப சபை என்பது நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபை என்பது என்ன, ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம். சொல்லுங்க, சபை என்பது ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம். புரியுதுங்களா? இப்ப இந்த சபை என்பது என்ன, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுகின்ற ஒரு இடம் தான் சபை. நீங்களும் தேவனுடைய ஆலயம் தான். இந்த ஆலயங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு வருது பாருங்க, அதுதான் சபை என்று வேதத்தில் அழைக்கப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் சபை என்று சொல்லக்கூடியது கிறிஸ்தவ வாழ்க்கையை அது காண்பிக்கின்றதாக இருக்கின்றது. அப்போ பாதாளத்தின் வாசல்கள், நீ பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேல் சபையை கட்டு, இந்த கல்லின் மேல் உன் கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டுவேன்றார். எந்த கல்லின் மேல்? இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அஸ்திபாரத்தின் மீது நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்படுகின்றது. ஆமென். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அஸ்திபாரத்தின் மீது கிறிஸ்தவ வாழ்வு கட்டப்படுகிறது. ஓகேங்களா? அஸ்திபாரம் யாருன்னா கிறிஸ்து தான், வேற எதுவுமே அஸ்திபாரம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இங்கே பில்டிங் கட்டுறார், எதில் கட்டணும்? நம்ம பாவ அறிக்கை மேல், நம்ம பாவ அறிக்கை தானே, அது மேலே அஸ்திபாரத்தை கட்ட முடியாது, மணல் மேலே கட்டப்பட்டது.
மணமில் கட்டினா பெருமழை வரும், காற்று அடித்து அந்த வீட்டில் மோதி வீடு விழுந்துடும். ஆனால் கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடும்போது அந்த வீடு விழாது. புரிஞ்சுங்களா? சொல்றாரு, நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், என் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்ற. எந்த கல்? இந்த வசனத்தினால பாருங்க ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆர்சி மக்கள்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க பைபிளில் பேதுருக்கு அவங்க பேருனா ராயப்பர்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, ராயப்பர். வேற என்ன நினைக்க, ராயப்பர்னா பேதுரு, யாகப்பர்னா யாக்கோபு, சின்ன பேர்னா யோவான், அந்த மாதிரி சில வார்த்தைலாம் சொல்லுவாங்க. இவர் பார்த்தா ராயப்பர் சொல்லுவாங்க. ராயப்பர் மேலே தாங்க சபை கட்டப்பட்டிருக்குதுங்க. ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார் இல்லையா, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்ன உடனே ராயப்பர் மேலே தாங்க சபை கட்டப்பட்டிருக்குது. அப்போ எங்களுடைய சபையின் அஸ்திபாரம் ராயப்பர். ராயப்பர்னா யாரு? பேதுரு. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் சபைக்கு மூளைக்கல் யாருதுங்க? பேதுருங்க. எங்கள் சபைக்கு அஸ்திபாரம் யாருங்க? பேதுருங்கன்னு வாங்க. திரும்ப சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் இருக்கிறார். இதில் என்னன்னா 2 வார்த்தை வந்திருக்கு. ஒன்று பேதுரு கல். பேதுரு என்று சொன்னால் கிரேக்க வார்த்தையில் பார்த்தீங்கன்னா பத்ரோஸ் அல்லது பத்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. பத்ரோஸ். 10 ரோஸ் ஞாபகம் இருக்குதா? ரோஸ் ஞாபகம் இருக்குதா? ஸோ ரோஜா ஞாபகம். கிரீக்கில் பத்ரோஸ்ன்னா பேதுரு, பெட்ரா அப்படி. பத்ரோஸ்ன்னா பேதுரு. ஓகேங்களா? பத்ரோஸ். ஏன் உங்களுக்கு ரோஜா பூவே தெரியாது பாருங்க, ரோஸ்னாலே தெரியாது உங்களை எல்லாருக்குமே. 10 என்ன தெரியாது உங்களுக்குல? சொல்லுங்க. 10 ரோஸை இணைத்து பேசினா 10 ரோஸ். இணைத்து பேசணும். பிரித்து எழுதுங்கன்னா 10 கூட்டல் ரோஸ், 10 ரோஸ். சேர்த்து எழுதுனா 10 ரோஸ். பேதுரு என்று சொன்னால் கிரேக்க வார்த்தையில் 10 ரோஸ். இந்த இடத்துல பார்த்தோன்னா அடுத்தது கல் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து பெட்ரா. சொல்லுங்க, பெட்ரா. சொல்லுங்க, பெட்ரா. சொல்லுங்க, பெத்தா அப்படின்னு ஞாபகம். அது கொஞ்சம் பெட்ரா. யாரா அப்படின்னு பெட்ரா அப்படின்னு சொல்லுங்க. பெட்ரா கல். அப்ப கவனமாக கேளுங்க. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையை பத்ரோஸ் மேல் கட்டுவேன்னு சொல்லல, இந்த கல்லின் மேல் பெட்ரா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கவனமாக கேளுங்க. இந்த கல் என்று சொன்னால் நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதாவது சபை எப்படி எதிர் மேல கட்டப்படுகிறது என்று சொன்னால், பேதுருவுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டின் மேல் சபை கட்டப்பட வேண்டும். பேதுரு மேல் கட்டப்படல, பேதுருவுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டின் மேல் சபை கட்டப்பட வேண்டும். இந்த சபை மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எந்த சபையாக இருந்தாலும் அது பேதுரு மேல் கட்டப்பட்ட சபை கிடையாது. பேதுருவுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டின் மீது சபை கட்டப்பட வேண்டும். பத்ராஸ் என்று சொன்னால் கூழாங்கல், பெட்ரா என்று சொன்னால் பெரிய பாறை. கூழாங்கல்ல வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் சொல் பெரிய பாறை. பெட்ரா என்று சொன்னால் பெரிய பாறை. பத்ரோஸ் என்று சொன்னால் சொல்ல கூழாங்கல். சொல்ல கூழாங்கல். கூழாங்கல்ல சபை கட்ட முடியாதுங்க. பெட்ரா என்று சொன்னால் இந்த இடத்துல பார்த்து கல் என்று சொன்னால் பெட்ரா என்று சொன்னால் பெரிய பாறை. அப்ப கர்த்தர் எதில் போய் கட்டுறாரு? கூழாங்கல்ல போய் சபையை கட்டல, பெட்ரா என்று சொல்லக்கூடிய பெரிய கல்லின் மீது தான், பாறையின் மீது தான் தேவன் சபையை கட்டுகின்றார். அந்த கண்மலை கிறிஸ்துவே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி எதில் கட்ட, நம் என்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு தான் சரியான அஸ்திபாரம். அதன் மீது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். தேவனை குறித்து எந்த அளவுக்கு நம் வெளிப்பாடுகளால் நிரம்புகணுமோ அந்த வெளிப்பாட்டிலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். சொல்லுங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு தேவனை குறித்த வெளிப்பாடுகளால் கட்டப்படுகிறது. புரிஞ்சுச்சா? இங்கே வரீங்க, ஆகவே தான் போன வாரம் சொன்னீங்க இங்கே வரோம். எதுக்கு வரோம்? போன வாரம் எதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க? போன வாரம் திரும்ப அந்த வார்த்தை கேட்டல, கொஞ்சம் நேரம் செலவு பண்ண. எதுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க? என்னத்துக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க கேட்டேன் இல்லையா? எது கேட்டேன்? இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்காக தான் கேட்டேன். அதை போன வாரம் நேரம் இல்லை, அதனால டக்குன்னு முடிச்சிட்டோம்.
இந்த பிரசங்கத்துக்காக கேட்டேன். ஏனென்றால் எந்த அளவுக்கு இந்த சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த அறிவு, அந்த வெளிப்பாடு தேவனை குறித்து புரிந்து கொள்கிறோமோ, அதன் மேலதான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. அதன் மீது நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் என்றால், நான் சொல்றேன், பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாது. சும்மா வந்துட்டு போற ஆட்களை எது வேணாலும் மேற்கொள்ளும். ஆனால் தேவனை குறித்த ஒரு அறிவு, தேவனை குறித்த வெளிப்பாடு, தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் யார், இயேசு எப்படிப்பட்டவர், இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ள நான் சொல்ல உங்களை எதுவுமே மேற்கொள்ளாது. எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளாது. நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீர்கள், நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள். நன்றாக புரிந்து கொள்ள. நம்முடைய வாழ்க்கை எதன் மேல கட்டப்போகுது, தேவன் எதன் மேல கட்டுறாருன்னா, நீங்க வாரம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இதை அறிந்து கொள்ள உங்க கிறிஸ்தவ வாழ்வு கட்டப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. வாரம் வந்து நோட்ஸை எடுத்துட்டு போறது மட்டும் கிடையாதுங்க. அந்த நோட்ஸை எடுத்து சும்மா இந்த தியரி, அதாவது சில இன்ஃபர்மேஷன், சில தகவல்களை அறிந்து கொள்றதுனால மூளை தான் பெருத்து போகும். சொல்லுங்க, தகவல்கள் மூளையை பெருக்க வைக்கும். ஆனா நல்ல கவனம், நீங்க தகவலோடு போய்விடாதீர்கள், அதை இன்னர் நாலேஜ் கொண்டு போங்க, உள்ளான அறிவுக்குள்ள கொண்டு போங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மேலாக அறிந்து கொள்வது என்பது வேறு, உள்ளாக அறிந்து கொள்வது என்பது வேறுன்னு சொன்னேன். மேலோட்டமாக அறிந்து கொள்வது என்பது வேறு, ஆனா உள்ளாக அறிந்து கொள்வது அது வேறு. இன்னர் நாலேஜ், உங்களுடைய ஆழ் மனதுக்கு தேவனுடைய வார்த்தை போகணும். தேவனை குறித்த ஒரு அறிவு உங்களுடைய ஆழ் மனதுக்கு போகணும். தூக்கத்தை எழுப்பி கேட்டா கூட கர்த்தர் யார் என்பதை பற்றி சொல்லணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட கர்த்தரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இயேசுவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா கேட்டா சொல்லணும். அட என்னப்பா தூக்கத்தை எழுப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுங்களா? உங்களை ஆழ் மனதிலே தேவனை குறித்த ஒரு அறிவினால் நிரம்ப கர்த்தர் சொல்றாரு, என் சபையை அப்படிதான் கட்டுவேன்றார். சபையில் இப்போ ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வரீங்க, ஆவியானவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அந்த அறிவுக்கு நேரம் உங்களை கொண்டு போறார். பேதுரு சொல்றார் இல்லையா, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, என் பிதாவாகிய தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்துறாரு. இந்த காலை வேளையில தேவன் பண்ற ஒரு காரியம், பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு வாரமும் நீங்க வரும்போதெல்லாம் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை கொடுத்துட்டு இருக்கிறார். அவர் யாருங்கிற வெளிப்பாடுகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை எதின் மேல் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனை குறித்த அறிவினால் வாழ்வு கட்டப்பட வேண்டும். தேவனை குறித்த அறிவினால் வாழ்வு கட்டப்படும் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையை எதுவுமே டெஸ்ட்ராய் பண்ணாது, உங்களை வாழ்க்கை எதுவும் அழிக்காது, உங்க வாழ்க்கை எதுவும் மேற்கொள்ளாது, நீங்கள் மேற்கொள்வீர்கள். சொல்லுங்க, எதுவும் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் மேற்கொள்வீர்கள். எது உங்களை ஆளாது, நீங்கள் ஆள்வீர்கள். புரிஞ்சுங்களா? எப்ப தேவனை குறித்த அறிவினால் நிரம்ப பேதுருக்கு ஜீவ வார்த்தை குறித்து அறிவு மட்டும் கிடையாது, அதை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சார், அறிக்கை பண்ண ஆரம்பிச்சார். அதே போலதான் நீங்களும் இங்க வர, நீங்க தேவனை பற்றி அறிந்து கொள்ள அதெல்லாம் உங்க வாயில பேச ஆரம்பிங்க, தேவனை குறித்து பேச ஆரம்பிங்க. இன்னைக்கு என்ன கற்றுக்கொண்டீர்கள், அந்த வார்த்தையில பேசுங்க. இந்த வார்த்தையில் ஜீவ வார்த்தை என்றால் என்னென்று புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும். ஒரு பாவி, ஒரு பரிசுத்தவன் ஒரு தப்பு பண்ணோம்னா அவன் பாவத்தை அறிக்கையிட்டும் போது தேவன் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்கு நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார் என்று பேச வேண்டும். ஒரு சந்து படித்து நான் அடுத்த வாரம் தொடர்றேன். 1 கொரிந்தியர் 10:4 போவோம். 1 கொரிந்தியர் 10:4 படிங்க. இப்போ நம்முடைய அஸ்திபாரம் எதிர் மேல போடப்படுகின்றது, கிறிஸ்துவின் மீது போடப்பட வேண்டும். படிப்போம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. சொல்லுங்க, அந்த கண்மலை கிறிஸ்துவே. பெட்ரா கண்மலை, அந்த பெட்ரா கிறிஸ்துவே. சொல்லுங்க, பெட்ரா கண்மலை, கண்மலை கிறிஸ்துவே. அப்ப உங்க வாழ்க்கை எதிர் மேல கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் பெட்ரா மேல கட்டப்படணும், கிறிஸ்து மீது கட்டப்பட வேண்டும். கவனிங்க, பேதுரு சொல்றாரு, வரம் பெற்ற மனிதர்கள் மீது கட்டப்படுவதல்ல வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட வேண்டும். ஆமென். கண்மலையாகிய ஜீவ வார்த்தையின் மீது கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன்னுடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, வார்த்தை என்ற அஸ்திபாரத்தை போடுறதுல அவர் ரொம்ப மும்முரமா இருந்தார், ரொம்ப வைராக்கியமாக இருந்தார். பவுலை போல வரம் பெற்ற ஊழியக்காரங்க யாரையும் பார்க்க முடியும், அப்படி வரம் பெற்றவர், எல்லா வரங்களும் அவர்கிட்ட ஆப்ரேட் பண்ணப்பட்டிருந்தது ஆனா அவர் சொல்றாரு, ஒரே ஒரு வசனம் படிப்போம்.
படிச்சுட்டு நாங்கள் இப்போ தான் ஒரு வசனம் படித்து முடிக்கலாம்னா இன்னொரு வசனமா சரி படிப்போம், இந்த வசனம் படித்து முடிப்போம். 1 Corinthians 3:11 போவோம். இந்த படிச்சுட்டு அடுத்த வாரம் தொடரும். இங்கேருந்து 3:11 பாருங்க. சபையில் வந்து பவுல் வந்து கரெக்டாக சர்ச்சை கொண்டு போகிறார். திரும்ப சொல்கிறேன், சபை வந்து வரங்களின் அடி, நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, தீர்க்க ஜபத்தின் மீதோ, தீர்க்க தரிசிகள் மீதோ, தீர்க்க தரிசனத்தின் மீதோ, அல்லது புனித ஸ்தலங்கள் மீதோ, அல்லது உபதேசங்கள் மீதோ, அது முதல் கிடையாது. தேவனுடைய வார்த்தை தான் முதல் என்று பார்த்தோம். இங்க அதே பவுல் கூட பாத்தீங்கன்னா அதே காரியத்தை வலியுறுத்துறாரு. என்ன சொல்றாரு? 11ஆம் வசனம் படிக்கிறேன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. என்ன சொல்ற? இந்த அஸ்திபாரத்தை போடுன்ற. எந்த அஸ்திபாரம்? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அடுத்த வாரத்தில் இந்த அஸ்திபாரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போகிறோம். நீ நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கண்மலை கிறிஸ்து. அப்போ அந்த கண்மலையின் மேலே தான் வீட்டை கட்டணும், அந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் வீட்டை கட்டணும். புரிஞ்சுச்சுங்களா? அந்த அஸ்திபாரத்தின் பைபிள் போடப்பட்டிருக்குது. நான் சொல்லி இந்த வார்த்தையும் கேட்டு விரும்பி செய்கிறவன் எவனோ கண்மலையில் ஆழமாக தோண்டி அஸ்திபாரம் போடப்படுகின்ற வீட்டுக்கு சமமாக இருக்கிறான்னு பைபிளில் போடப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை எப்படிங்க கட்டணும்னா, தேவன் சொல்லிய வார்த்தைகள் கேட்டு விரும்பி செய்கிறவன் எவனோ அவன் கரெக்டாக தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்குள் அஸ்திபாரம் போடுகின்றான். அந்த கண்மலை கிறிஸ்து, அந்த பெட்ரா கிறிஸ்து, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்து எல்லாமே வேற அஸ்திபாரத்தை யாருமே போடக்கூடாதுன்ற. எழுந்து நிற்போம். உங்க வாழ்க்கையில் கூட, உங்க குடும்பத்தில் கூட இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த அஸ்திபாரத்தையும் போடக்கூடாது. ஜெபத்தை முன்னாடி கொண்டு நீ பாட்டக்கூடாது, உபவாசத்தை கொண்டு வந்து நீ பாட்டக்கூடாது, தீர்க்க தரிசிகளை கொண்டு வந்து நீ பாட்டக்கூடாது, தீர்க்க தரிசனம் கொண்டு வந்து நீ பாட்டக்கூடாது, புனித ஸ்தலங்களை கொண்டு வந்து நீ பாட்டக்கூடாது, உபதேசங்களை கொண்டு வந்து நீ பாட்டக்கூடாது, சுயத்தை முன்னே நிறுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவர், இன்றைக்கு எங்களோட பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிப்ரவரி மாதம் 1 தேதியிலே கர்த்தாவே எங்களோட பேச நம்முடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது என்று சொன்னீரே. உம்மீது கட்டப்படுகின்ற ஒரு வாழ்வை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. உம்மை குறித்த வெளிப்பாட்டினால் கட்டப்படுகின்ற ஒரு வாழ்வை நரகத்தின் வாசல்கள், பிசாசின் சேனைகள், தீய சக்திகள் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை அறிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இங்கு வரும்போது நாம் கர்த்தாவே உம்மை அறிகின்ற அறிவில் அதற்காக வரட்டும். ஒவ்வொரு வார பிரசங்கம் பண்ணப்படும் போதெல்லாம் உம்மை அறிகின்ற அறிவில் உம்முடைய பிள்ளைகள் வளரட்டும் ஆண்டவரே. அந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தில் தன்னுடைய வாழ்வை கட்டட்டும் கர்த்தாவே. கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய வாழ்க்கை கட்டும் போது அந்த வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த வீடு நிலைத்து நிற்கும், அது அழியாது, கீழே விழாது என்பதெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தர் காண்பித்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோட பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அநேக சபைகளில் வந்து பரிசுத்தவான்களுக்கும் பாவரிக்க பாவிக்கும் பாவ ரெண்டு பேருமே ஒரு பாவிக்கும் பாவரிக்கையை காண்பித்து ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு பாவரிக்கை அஸ்திபாரமாக வச்சுட்டாங்க ஆண்டவரே. அப்படி அல்ல, உண்மை அஸ்திபாரமாக வைக்க வேண்டும். ஒரு பரிசுத்தவானுக்கும் நீர் தான் அஸ்திபாரம் ஆண்டவரே. அதையும் எங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பாவிக்கும் நீர் தான் அஸ்திபாரம், பரிசுத்தவான்களாகி எங்களுக்கும் நீரே அஸ்திபாரம் ஆண்டவரே. கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பாவிக்கு எழுதல, பரிசுத்தவான்களுக்கு எழுதுறாரு. அவர் சொல்றாரு, பரிசுத்தவான்களாகி நீங்க கூட உங்க வாழ்க்கையை வந்து அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ப எங்கள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தையாக உம்மீது எங்களுடைய அஸ்திபாரத்தை போட எங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அஸ்திபாரமாகி உமக்குள்ளாக வீட்டை கட்டும் போது அந்த வீடு நிலைத்து இருக்கும், அது விழாது, அது ஒன்றும் செய்யாது என்பதை இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொண்டு வாழ்க்கை வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் செய்கின்ற கையின் பிரயாசங்களிலே கடந்த மாதத்தில் சில காரியத்தை இழந்திருக்கலாம், சில காரியத்தில் தொய்வு ஏற்பட்டிருக்கலாம், சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், சில காரியங்கள் கைக்கூடி வராமல் போயிருக்கலாம், சில காரியங்கள் தங்கள் கைகளை விட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் அப்படி இல்லாமல் அப்பா, இந்த மாதத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கையின் பிரயாசம் நல்ல முன்னேற்றம் உண்டாவதை பார்க்கட்டும்.
கையின் பிரயாசங்களை கை குடிவருதலை பார்க்கட்டும் ஆண்டவரே. இழந்து போன எல்லா காரியத்தையும் இந்த மாதத்திலே பன்மடங்காக பெற்றுக்கொள்ளட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்க தாவே. நிறைவான பலன் உண்டாவதாக தகப்பனே. நம்முடைய வார்த்தை அஸ்திபாரம் போடப்படுவதன் மூலமாக ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது என்பதை எங்களுக்கு எடுத்து காண்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகள் மேற்கொள்ளாது என்பதை காண்பித்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. குடும்ப வாழ்க்கையில கர்த்தாவே சிறப்பாக வளரட்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றேன். அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், கணவன் ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை உண்டாயிருப்பதாக, கையின் பிரயாசங்களில் அனுகூலங்கள் தேவ தயவு உண்டாயிருப்பதாக, காரியங்கள் கைகூடி வருவதாக, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நிறைவேறுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. அநேக ஆர்டர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிதாக இந்த மாதத்தில் வருவதாக தகப்பனே. அநேக வழிகள் புதிதாக திறப்பதாக தகப்பனே. அநேக ஒத்தாசைகள் புதிதாக இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை தேடி வருவதாக தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. தலை குனிந்த இடங்களில் நம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து இந்த மாதத்தில் நடப்பாவர்களாக தகப்பனே. வெட்கப்பட்ட இடத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு ஆண்டவரே வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், ஆசீர்வாதம், நன்மை உண்டாகும் என்று சொன்னீரே. அந்த நன்மை எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. மேன்மைக்கு மேன்மையின் மேல் மேன்மை அடையட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள், வேலைகள், படிப்பு எல்லா காரியத்திலும் சிறந்து விளங்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். போக்கில மரத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். மகிமையாக உமக்கு செலுத்தின கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.